இன்னைக்கு பெர்ஃபெக்டான மட்டன் பிரியாணி பார்த்துருவோமா? அதுவும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ரைஸ்லேயே அதுவும் பீஸில் சாஃப்டாகவே வெந்திருக்கும். எப்படி செய்யறது பார்ப்போம். அதுக்கு நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, வாட்டர் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 7-8 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம ரைஸ் ஊற வச்சுருவோம். நான் 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. ரைஸை ஊற வச்சோடனே தாளிப்பை போட்டுருவோம். ஆயில் 2 பங்கு, 1 பங்கு நெய், அதோட பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டாரு, பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் சேர்த்து நல்லாவே வதங்கியிருக்கணும். அதோட இஞ்சி பூண்டு சேர்த்து மிளகாத்தூள், கறி மசாலா இது ரெண்டுத்தையும் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் இது மூணுத்தையும் ஒன்றா சேர்க்கணும். தக்காளி, தயிர், மல்லி புதினா சேர்த்து தக்காளி எல்லாம் மசிகிற அளவுக்கு வணங்கட்டும். அப்புறம் வேக வச்ச மட்டனை எடுத்து கொட்டி அதையுமே நல்லா கிண்டி எடுத்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சு 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சிருந்த ரைஸை ஆட் பண்ணி இந்த மாதிரி தண்ணிலாம் வற்றி வந்ததுக்கப்புறம் அடியோடு திருப்பி விட்டுட்டு நெய்யில் முந்திரி வறுத்து அந்த நெய்யோடையே அப்படியே எடுத்து ஊற்றிக்கிறேன். இல்லை மல்லி புதினாவை அப்படியே தூவி விட்டு மூடி போட்டு 20 மினிட்ஸ் தம்மில் விட்டு எடுத்து உடச்சி பாருங்கள். வீடே மணமணக்க மட்டன் பிரியாணி. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.